விஜயை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்த அந்த வசியமை உண்மை என்ன தெரியுமா? விஜயை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்த அந்த கருப்பு பொட்டு பற்றி தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி வெறும் 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கும் முதலமைச்சர் விஜயின் வெற்றிக்கு அரசியல் காரணங்கள் மட்டுமல்ல, சில ரகசிய சென்டிமெண்ட்டுகளும் காரணம் என இணையத்தில் பலர் பேச ஆரம்பித்துள்ளனர். திமுக மீதிருந்த அதிருப்தி, அதிமுக மீதிருந்த நம்பிக்கை குறைவு, மாற்றத்திற்கான மக்கள் மனநிலை போன்ற பல காரணங்கள் விஜயின் வெற்றிக்காக கூறப்பட்டாலும் அந்த கருப்பு திலகத்திற்குள் தான் ரகசியம் இருக்கும் என்ற பேச்சும் வைரலாகி வருகிறது. குறிப்பாக விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட், கோட் சூட் அணிந்து நெற்றியில் சிறிய கருப்பு திலகத்துடன் தோன்றியது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆரம்பத்தில் அது சாதாரண குங்குமம் என்று ரசிகர்கள் கூறினார்கள். ஆனால் அதன் பிறகு சமூக வலைதளங்களில் வேறொரு தகவல் வேகமாக பரவ ஆரம்பித்தது. விஜய் வைக்கும் அந்த கருப்பு பொட்டின் பெயர் அரகஜா என்றும் அது வசியமை, அஞ்சனமை என்றும் சிலர் கூறத் தொடங்கினர். தர்பை புல், அத்தர், புனுகு, ஜவ்வாது, ஜாதிக்காய், கற்பூரம் போன்றவற்றை கலந்து தயாரிக்கப்படுவதாக கூறப்படும் இந்த திலகம் எதிர்மறை ஆற்றலை தடுக்கவும் கண் திருஷ்டியை அகற்றவும் பயன்படுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. அதிலும் குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே இந்த கருப்பு திலகத்தை தொடர்ந்து வைத்து வருகிறார் என்றும் அது அவரது சென்டிமெண்ட் என்றும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இறை நம்பிக்கை மற்றும் ஜோதிட நம்பிக்கையில் விஜய்க்கு அதிக ஈடுபாடு இருப்பது ஏற்கனவே நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இப்படி ஒரு நிலையில் இந்த கருப்பு பொட்டு விவகாரமும் தற்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த சென்டிமெண்ட் தான் விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்திருக்கிறது என்று சிலர் கூற, மற்றொரு பக்கம் இது சாதாரண ஆன்மீக நம்பிக்கை மட்டுமே என்று ரசிகர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். இது குறித்து தாவேகா தரப்பில் விசாரித்த போது இது சாதாரண திலகம் மட்டுமே, இதற்கு தேவையில்லாமல் பெயர் சூட்டி அரசியல் செய்ய வேண்டாம். ஆரம்ப காலத்திலிருந்தே தாவேகா மற்றும் முதலமைச்சர் விஜய் மீது சாயம் பூச முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் இந்த பொட்டையும் வைத்து தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது சாதாரண பொட்டா அல்லது விஜயின் சென்டிமெண்டா என்பது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் இன்னும் நின்றபாடில்லை. தளபதி விஜயை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.